அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து அன்பே டயானா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோவோட குடும்பம் வந்து ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்க்கக்கூடிய ஒரு தெலுங்கு ஃபேமிலி, பியூர்லி இந்து குடும்பம். ஆனால் ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். நமக்கு தான் தெரியுமே இந்து குடும்பத்தில் எவ்வளோ கலாச்சாரங்கள் இருக்கும், சில முறைகளை எப்படி கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விரத முறைகளும் கிடையாது, நாகரிக உடைகளும் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ளே லவ் வருது. ஹீரோயினுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போதே லவ் வருது. ஆனால் ரெண்டு பேருமே வந்து பல வருடங்களாக சொல்லிக்கலை. ஒரு இடத்துல புரட்டாசி மாதம் வருது. ஹீரோவோட வீட்டில் வந்து அவங்க அம்மா தெய்வ பக்தியோட சாம்பிராணிலாம் போட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஹீரோயினோட வீட்டிலேருந்து விருந்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. இவர் அங்கே போகிறாரு. அங்கே போனால் மேஜையிலே ஃபுல்லாக சரக்கு அடிக்க வச்சுருக்காங்க. குடும்பத்தோடு உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடித்து முடிச்சுட்டு பீஃபு, சிக்கனு, மட்டனு, இப்படி எல்லா வகையான கறிகளையும் புரட்டாசி மாதத்துலேயே சாப்பிட்றாங்க. இதை பார்க்குற ஹீரோ வந்து மனம் மாறிடுறாரு. எப்படி இந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகும்? கண்டிப்பாக வந்து அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் உடை வேறு. அந்த ஹீரோயின் வந்து ஜட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு உடையை போட்டு அங்கங்கே உலாத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கும்போது ஹீரோவோட முறப்பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிடுது. இப்போ இந்த நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணோட கல்யாணம் ஆச்சா இல்லை லவ் பண்ண பொண்ணோட கல்யாணம் ஆச்சா அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ பாரி இளவழகன் ஏற்கனவே ஜமா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருந்தார். அந்த படம் பெருசாக போகிறனாலும் மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சி நல்லபடியாக பேசப்பட்டுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல படம் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும் போது ஹீரோ வந்து சிக்கனு சிறுத்தைக்குட்டி மாதிரி இருந்தார். இந்த படத்தில் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பெக்குன்னு பெருத்தக்குட்டி மாதிரி ஆகிட்டார். இதனாலேயே அவர் வந்து லவ் சீன்லாம் நடிக்கும்போது நம்மளால் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்க முடியல. பல இடங்களில் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனாலும் ஜமால நடித்த மாதிரி இதில் ஒரு பெருசாக அவருக்கு நடிப்பு வரல. அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப அழகான பொண்ணு, பார்க்கறதுக்கு அப்படி லட்சணமாக ரொம்ப அழகாக இருக்காங்க. பட் இவருக்கும் அவருக்கும் ஜோடி பொருத்தமே நம்மளால் ஜீரணிக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய போர்ஷனை வந்து ஓரளவுக்கு அவங்கள காட்டுற இடத்துல ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா அழகான நடிப்பை கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரோஜா மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஜா மேடம் என்ட்ரி ஆகியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெரரான அம்மா, குடும்பத்தை கட்டி ஆளக்கூடிய, எல்லாத்தையும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு டெரரான அம்மா. அவங்களுடைய போர்ஷன் ரொம்ப பிரமாதமாக நல்லா நடிச்சிருந்தாங்க. மீண்டும் வந்து நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்து அம்மா கேரக்டருக்கு வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சேத்தன். இந்த சேத்தன் கூட பார்த்திங்கன்னா ஜமா படத்தில் பிரமாதமாக பின்னி எடுத்துருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவருடைய நடிப்புக்கு பல இடங்களில் நிறைய பேர் கைதட்டினாங்க. இந்த சுதாகர்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக போட்டிருந்தாங்க. அவருடைய சீன் வரும்போது கைதட்டாதவங்க கூட சேத்தனுடைய ஆக்டிங், அவருடைய சீன் வரும்போது பல இடங்களில் கைதட்ட வாங்கினார். ஒரு பொறுப்புள்ள அப்பாவா எந்த இடத்துல கோவப்படணுமோ, எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ அப்படின்றத ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு படம் முடிய போகிற டைம்லாம் ஒரு சீன், அதாவது அவர் இறக்குற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கி எல்லாருக்கும் திக்குன்னு ஒரு பதட்டத்தை உருவாக்கி அப்புறம் ஒரு கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி காட்சி அமைச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சுதாகர் வந்து பாம்பே பாபா அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க அவர் வந்து ஒரு ஸ்லாங் ஒன்று பேசுகிறாரு. இந்த ஸ்லாங்கே வந்து பல பேருக்கு இரிட்டேட்டாக இருக்குது. எதுக்கு ஒழுங்காக பேசி தொலைச்சிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் இரிட்டேட்டாக இருக்குது. மற்றபடி அவர் ஆக்டிங்லாம் பாராட்ட முடியாதாக இருந்துச்சு. பல இடங்களில் நண்பனுக்கு உதவி செய்யக்கூடிய பல பரிமாணங்கள் பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸாக ஓகே. பட் அவருக்கு கொடுத்த ஸ்லாங்கு தான் வந்து பல பேருக்கு எரிச்சலை மூட்டுச்சு. ஆனால் அந்த ஸ்லாங்கை நார்மல் வாய்ஸ்லேயே அவர் பேச வச்சுருக்கலாம், அது தப்பு பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட எல்லாருடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அவங்க ஃபேமிலி, பொண்ணோட ஃபேமிலியில் ஒரு ஹீரோ வந்து லவ் சொல்ல போகிறான்னா கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. டக்குன்னு ஓகே, எதை சொன்னாலும் ஓகே. இது சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு கடுப்பாகுது. அதான் ஒத்துக்கிட்டாங்களே, கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு பல இடங்களில் கடுப்பாகுது. படத்தில் மியூசிக் ஓகே, பாடல்கள் சொல்ல முடிய அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. மற்றபடி கேமரா ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வெளியில் வெயிலுடைய அனத்தல் அதிகமாக இருக்குது. வீட்டில் போய் உட்காந்தாலும் பொண்டாட்டி தொல்லை அதிகமாக இருக்குது. வெளியே சுத்தம் இல்லை, கடங்காரமாக சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு 2 மணி நேரத்தை எப்படி கழிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஒரு 200 கொடுத்த டிக்கெட் எடுத்து ஏசியில் போய் ஜாலியாக உட்காந்துட்டு மனசுக்கு பிடிச்சும் பிடிக்காத ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல படமும் கிடையாது, சுமாரான படம். போய் பாருங்கள். தேங்க்யூ.